ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கரி வேர்ல்ட். இன்னைக்கு நாம கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் பச்சரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு பிசைகிறதுக்கு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை தான் ஊற்றணும். அதனால் தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறதுலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் பொடி பொடியாக வெட்டி வச்ச தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வதக்குனதை எடுத்து இந்த மாவில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் எல்லாமே அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டலை அப்படின்னா நீங்கள் கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ண கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கார கொழுக்கட்டை ரெடி.